Hi students, welcome to Exams Efficient. இது இந்த கணிதம் 3ஆம் தவணை பரீட்சை வினாத்தாளுடைய 3வது வீடியோ பார்க்கின்றோம். அந்த வகையில் பேப்பருடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேப்பரை பெற்று செய்து கொள்ள முடியும். எண் கோலத்தை பூர்த்தி செய்க. இதில் எண் கோலம்ன்றது ஏதோ ஒரு தொடர்பில் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். அதுக்குரிய பொது வித்தியாசம் பொது வித்தியாசத்தை நீங்கள் கண்டு அந்த எண் கோலத்தை பூர்த்தி செய்ய வேணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 16, 18 ரெண்டுக்கு இடையில 2 கூட்டப்பட்டிருக்கு. 16ஓட 2 கூட்டி 18 போடப்பட்டிருக்கு. அடுத்தது 18, 20 அங்கேயும் ஒரு 2 தான் கூட்டப்பட்டு இருக்கிறது. அப்போ நாங்கள் அடுத்த இலக்கத்தை எழுதைக்குள்ள எப்படி எழுதணும்? 2 கூட்டி 20ஓட 2 கூட்டினால் 22 வரும். 22ஓட 2 கூட்டினீங்கன்னு சொன்னால் 24 என்று வரும். அப்போ இந்த எண் கோலத்தில் 16, 18, 20, 22, 24 என்று வரும். அடுத்த எண் கோலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 65, அடுத்ததான் 60. அப்போ 2க்கு முடியல 5 கழிக்கப்பட்டு இருக்கிறது. 60 இருந்து 5 கழிச்சால் 55. அப்போ நீங்கள் 55 இருந்து 5 கழிச்சிங்கன்னு சொன்னால் 50 வரும். 50 இருந்து 5 கழிச்சிங்கன்னு சொன்னால் 45 என்று விடை வரும். அப்போ இந்த எண்கோளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 5ஆக குறைந்து கொண்டு போகுது. 65, 60, 55, 50, 45. அடுத்தது ஒரு செவ்வகம் ஒன்றை தந்துட்டு சமச்சீர் அச்சுக்களை வரைக என்று சொல்லியிருக்கிறோம். ஒரு சதுரமண்டை நாங்கள் அன்றைக்கு சமச்சீர் அச்சு பார்த்த நாங்கள் எங்களுக்கு 4 சமச்சீர் அச்சுக்கள் வந்தது. செவ்வகம் என்று பார்க்கிற பொழுது எங்களுக்கு சமச்சீர் அச்சுக்கள் 2 தான் வரும். சமச்சீர் அச்சுக்களை நீங்கள் வரைகிற பொழுது நீங்கள் முறிகோட்டினால வரைந்து காட்ட வேண்டும். அடுத்தது மணிக்கூட்டு முகத்தில் நேரத்தை குறித்து காட்டட்டுமா? நேரம் 10 மணி. 10 மணி என்று சொன்னால் சிறிய முள் 10க்கு நேரையும் பெரிய முள் 12க்கு நேரையும் நிற்க வேணும். 10 மணி என்றதை நீங்கள் மணிக்கூட்டு முகத்தில் குறித்து காட்டுவீங்கள். அடுத்தது 8 4 கழித்து 7 கூட்டினால் வரும் விடை. முதலாவது சொல்லியிருக்கிறோம் 8 4 கழிக்கட்டுமா? அப்போ 8 4 கழிச்சால் 4 கழித்து 7 கூட்டினால், அப்போ 4ஓட 7 கூட்டினால் 7 4 11. அப்போ வரும் விடை என்ன? 8 4 கழித்து 7 கூட்டினால் வரும் விடை 11. அடுத்தது தாழ் காசில் கையொப்பமிடுபவர்கள் யாவர்? நீங்கள் தாழ் காசு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நிதி அமைச்சர் கையொப்பமிட்டிருப்பார். நிதி அமைச்சர். அடுத்தது மத்திய வங்கியினுடைய ஆளுநர். மத்திய வங்கியின் ஆளுநர் 2 பேர் என்ன செய்திருப்பினம்? அந்த தாழ் காசில் கையொப்பம் இடுபவர்கள். ₹20 செலுத்தக்கூடிய 2 முறைகளை எழுதட்டுமா? நீங்கள் கடையில் ஒரு பொருளை வாங்குறீங்க. அந்த பொருளின் பெறுமதி ₹20 என்று சொன்னார். அந்த ₹20 நீங்கள் எப்படி செலுத்தலாம்? ₹10 நாணய குற்றியும் இன்னும் ஒரு ₹10 நாணய குற்றியையும் கொடுக்கலாம். அல்லது ₹10 நாணய குற்றியையும் ₹5 நாணய குற்றிகள் 2ஐயும் கொடுக்கலாம். அல்லது ₹2 நாணய குற்றிகள் 10 கொடுக்கிறதா இருந்தால், அல்லது ₹10 நாணய குற்றி ஒன்றும், சரியா, ₹5 நாணய குற்றி ஒன்றும், ₹2 நாணய குற்றி, ₹2 நாணய குற்றி, ₹1 நாணய குற்றி என்ற மாதிரி நீங்கள் 2 முறைகளை எழுதினால் சரி. அடுத்தது எண் சட்டம் காட்டும் எண்ணை எழுதட்டுமா? 100க்கள்ல நீங்கள் சொன்னால் 5 வருது, 10க்கள்ல 0, 1க்கள்ல 3. அப்போ எண் சட்டம் காட்டுகின்ற எண் என்ன? 503.
3. அடுத்த விலைப்பட்டியல் அவதானித்து வினாக்களுக்கு விடை தரட்டுமாம். அப்போ அந்த வினாவை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.